ஹலோ வணக்கம். வெல்கம் டு மணி வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்றைக்கி தொட்டது அனைத்துலேயுமே வெற்றி தர தாராபலனை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தாராபலன் என்ன அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் நம்ம ஜாதக அமைப்பில் 27 நட்சத்திரங்களை சொல்கிறோம். ஒவ்வொரு 3 நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்துக்கு சுத்தமானது. அதாவது இப்போ அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா அது கேதுவோட நட்சத்திரங்கள்னு, பரணி பூரம் போராடம் அப்படின்னா அது சுக்கரனோட நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். இதே மாதிரி நவ கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதுபடி பார்த்தா 9 × 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வரும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, உதாரணமாக நீங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர நட்சத்திரம் பரணி, அதுக்கடுத்து கார்த்திகை, அதுக்கடுத்து ரோகிணி, மிருகசீரிசன்னு வரிசையாக 27 நட்சத்திர வரிசைகள் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே அந்த நட்சத்திரத்தோட வரிசைகள் வரும். இதில் உதாரணமாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக வரும். எப்படி அப்படின்னா உங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம். திருமணம், முக்கியமாக திருமணம் நடத்துறது, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, அல்லது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு வழக்கு தொடக்க போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சாதகம் இல்லாத சில நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னா உங்களுக்கு இந்த மகம் மூலம் அதெல்லாம் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வரும். ஜென்மதாரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியில் கொடுக்காது. அதே மாதிரி கார்த்திகை, உத்திராடமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. இது போன்ற நட்சத்திரங்களில் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தாலோ அல்லது சில நேரங்களில் வழக்கு தொடர்க்கிறது இது போன்ற இதெல்லாம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னே சொல்லிடலாம். இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக 3 நட்சத்திரங்களுக்காக நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா நட்சத்திரங்களுக்குமே தாராபலனை எப்படி பார்க்குறது, எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் வேலை தொழில் மற்றும் திருமணம் போன்றவற்றை நடத்தினா வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத போடுறேன். நன்றி.